தமிழகத்துல பிராமணர்களுக்கு எதிர்ப்பா இருக்காகவும் அதற்காக பாதுகாப்பு ஒரு மாநாடு நடத்துறதாகவும் அர்ஜுன் சம்பத் நடத்துறாரு. அது உங்களுக்கு கருத்து சார்? அர்ஜுன் சம்பத் அவர் ஆல்மோஸ்ட் அவர் பிஜேபியில் இணைந்த மாதிரி தான் இருக்கார் அவர். அதனால அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அர்ஜுன் சம்பத் இருக்காரு. எனக்கு நல்ல நண்பர் தான் அர்ஜுன் சம்பத். நியாயமாக செய்யணும்னா தன் சமுதாயத்தை உயர்த்துறதுக்கு என்ன வேணா செய்யலாமே. இப்போ எந்த பிராமணன் அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க? பூணல் அறுத்ததையோ குடுமி அறுத்தது அதெல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அது விவரம் புரியாத இடத்துல நடந்தது. இன்னைக்கு ஒரு குப்பை பொறுக்கிறவனுடைய ஓட்டு தேவை, குடிகாரன் ஓட்டு தேவை, அதே போல யாராக இருந்தாலும் அவங்க ஓட்டு தேவைன்னு இருக்கும்போது ஏன் பிராமணர்கள் ஓட்டு தேவையில்லை? இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய பிராமணர்கள், பட்டன் போன் கூட இல்லாத பிராமணர்கள் தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கான நலவாரியம் ஆரம்பிக்கணும் தான் நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை கேட்டிருக்கேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதை கண்டிப்பாக செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு பிராமணர் நலவாரியம் ஆரம்பித்தால் நான் 5 லட்சம் ஓட்டுகளை நான் திமுகவுக்கு கொண்டு வருவேன். ஏனென்றால் பிராமணர்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது. நல்லது செய்தவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கக்கூடிய மனோபாவம் உடையவர்கள். எந்த கிரிமினல் கேஸில், எந்த கம்யூனல் கேஸில் அவங்க பேர் இருக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இவர் ஏன் பிராமணர்களுக்கு ஏதோ பாதுகாப்பு இல்லை, அவங்கள ஓட ஓட விரட்டுறாங்கங்கிற மாதிரி இவர் செய்யறது இது ஒரு நாடகம் தான். இது அண்ணாமலை ஏதோ சொல்றாரு, அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதை நிறைய பிராமணர்களே விருப்பப்பட மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் முதல் முறையா 2026 தேர்தலில் கணக்கானது. அது எப்படி இருக்கு? அந்த ப்ரோ அப்படின்னு கூப்பிடுறதெல்லாம் ரசிகர்களுக்கு பிடிக்கும். ஒரு ரசிகர் என்பவன் அந்த பிடித்த நடிகருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவார், கட் அவுட் வைப்பார், எல்லாம் வைப்பார். ஆனால் அவர் மிகப்பெரிய நடிகரான பிறகு அவர் கட்சி ஆரம்பித்தால் ரசிகர்களாக இருப்பவர்கள் தொண்டர்களாக மாறும் பொழுது அந்த நடிகர் தான் அவர்களுக்கு செலவு பண்ணணும். அந்த செலவு பண்ணணும் தவறும். ஒரு சினிமா எடுத்தாக்க அது 500 பிரிண்ட் போட்டால் எல்லா ஊருக்கும் போகும். ஆனால் கட்சி ஆரம்பித்தா 500 ஊருக்கும் நேராக போகணும். முதல்ல ஃபஸ்ட்டு நம்முடைய விஜய் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் தமிழ்நாட்டை சுற்றி வரணும். அப்போ தான் அவருக்கு எவ்வளோ ஓட்டு வரும்னு தெரியும். இல்லைன்னா நானும் அரசியலில் நிற்கலாங்கிற மாதிரி சீமான் மாதிரி தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கலாமே தவிர அதனால் எந்த விதமான ஆட்சி மாற்றமும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழகத்துல ஊழல் அதிகமா இருக்குது. அதை மறைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த கூட்டணியோட அமைச்சிருக்கிறாருன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையே உளறல் சார். அந்த ஆளுக்கு வாய் தான் பெருசு தவிர பேசுறது அத்தனையும் பொய். எதுக்காக இவர் சவுக்கால் அடிச்சுக்கிட்டார்? அதுவும் பஞ்சில் பண்ண சவுக்கு வலிக்கவே வலிக்கல. அந்த ஒரு 5 அடி அடிச்சுக்கிட்டா அந்த ரோட்ல போறவன் சவுக்கால் அடிச்சுப்பான் தெரியுமா, அப்படியே கோடு கூட இருக்கும். அண்ணாமலை முகத்துல ஒரு கோடு கூட கிடையாது. அதனால் பொய். போலீஸ்லயே அவரை வேலையை விட்டு எடுக்கிறதா இருந்தப்ப கண்டிஷன்ல நானே ராஜினாமா பண்றேன்ட்டு வெளியில வந்த ஆள். அவருக்கு நாகரிகம் தெரியாது, ஒழுங்கான பாரம்பரியம் கிடையாது, சரியான வளர்ப்பு கிடையாது. அதனால வாய்க்கு வந்ததை பேசுறாரு. அந்த அரசியல் தமிழ்நாட்டில் நடக்காது. என்றைக்கு தமிழ்நாட்டில் மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறாங்களோ, அதுவும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான தூண்டு விட்டு ஒரு அரசியல் பண்ணால் அந்த அரசியல் தமிழகத்தில் எடுபடாது. இங்கே கும்போணம் பக்கத்தில் வாங்க வரும். முஸ்லீமும் ஹிந்துஸும் மாமா மச்சான்னு சொல்லிட்டு பழகிறவங்க. யாருக்கு என்ன பிரச்சனை? எத்தனை ஐயர் வீட்டில் முஸ்லீம் சாப்பிட்றாங்க, எத்தனையோ இந்து வீட்டில் சாப்பிட்றாங்க. அதாவது அண்ணாமலைக்கு அரசியல் பூஜ்யம், ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் ஏதோ பெரிய பணம் சேர்த்துட்டாருன்னு மத்திய அரசே ரெய்டு நடத்தினாங்களே. இப்போ அவங்க அவருடைய உறவுக்காரங்க செங்கல் சூழலில். அதே சமயத்தில் பிஜேபி ஆஃபீஸில் அந்த கேசவ விநாயகம் அவருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு மாதம் 50 லட்ச ரூபா பணம் வருதுன்னு சொல்லி ரெய்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் இவர் இல்லை, நாங்கள் வேறு அட்ரஸ்க்கு வந்துட்டோங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இடி அப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறது, பாக்கி இன்கம் டேக்ஸு இதெல்லாம் ஒருத்தரை பயமுறுத்துறதுக்கு. நான் ஏன் பயப்படுறதில்ல? நான் சம்பாதிக்கிறதே குறைச்சல், அதான் 100% கணக்கில் காமிச்சிடுறேன். அவ்வளோதான். எனக்கு இந்த பயமே கிடையாது. அண்ணாமலை மிரட்டுறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. அண்ணாமலை இந்த தடவை போன தடவை 4 சீட்டு வாங்கினாங்க அதிமுக தயவில். இப்போ அதுவும் கிடைக்காது. இந்த தடவை அண்ணாமலை முழு பூஜ்ஜியமாகத்தான் போகலாம். தமிழகத்தில் பிஜேபி வளர்ச்சியே இல்லை, அது வீக்கம் மாதிரி. பலூனை ஊதினா பெருசாக தெரியும். அதுக்காக பலூனுக்கு பவர் வருமா? ஒரு குண்டூசியால் குத்தினா போயிடும். அந்த குண்டூசி தான் 2026.
பிஜேபி புஷ்ஷுன்னு போகும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.